அந்த காலத்துல மனுஷங்களும் இந்த அசுர பயலுங்களும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா இந்த மனுஷங்களுக்கு நாம தான் இந்த உலகத்துக்கு டான் ஆகணும்னு ஒரு நப்பாசை. உடனே அந்த மான்ஸ்டர்ஸை எல்லாம் அடிச்சு துரத்தி மலைக்கு அந்த பக்கம் ஓட வச்சுட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு மான்ஸ்டர் ராஜாவுக்குள்ளேயே ஒரு குடுமிப்பிடி சண்டை நடக்குது. ஒரு வில்லன் மாஸ்டர் பழைய ராஜாவை காலி பண்ணிட்டு தான் ராஜாவாகணும்னு பிளான் போடுறான். அந்த பழைய ராஜாவோட பொண்டாட்டி வேற அப்போ கர்ப்பமா இருக்காங்க. ஜோசியம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ராணிக்கு பிறக்க போற குட்டி தான் பின்னாடி மனுஷங்களுக்கும் மாஸ்டர்களுக்கும் பேட்சப் பண்ணி வைக்குமா. இதை கேட்டதும் அந்த வில்லன் ராஜா கடுப்பாகி ராணியை தட்டி தூக்க ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ராணி அவசர அவசரமா 2 பாடி கார்ட்ஸை கூட்டிட்டு மனுஷங்க வாழ்ற ஏரியாவுக்கு எஸ்கேப் ஆகி வராங்க. இந்த பக்கம் பார்த்தா சாங் அப்படின்னு ஒரு பயபுல பாட்டியோட கிராமத்துல வடை சுட்டுட்டு கடை நடத்திட்டு இருக்கான். அவங்க பாட்டி அவனை ஏத்தி விடுறாங்க. டே, உன் அப்பா பெரிய மாஸ்டர் ஹண்டர்டா, இப்போ அவர் இல்ல, இந்த ஊரே ஊன் தோல்ல தான் இருக்குன்னு பில்டப் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வேட்டைக்காரங்க தலைவர் அவன் ஆட்கள் கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான். நாம எல்லா மான்ஸ்டர்ஸும் பிடிச்சு ஜெயில போட்டதுனால இப்போ நமக்கு வேலையே இல்லாம போச்சு. இதோ பாரு இந்த போட்டோவை, இதுதான் அந்த குட்டி மான்ஸ்டர். இதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா மத்த எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க வரும். அப்புறம் நமக்கு பழையபடி வேலை கிடைச்சிடும்னு ஐடியா தர்றான். அடுத்த நாள் நம்ம சாங் காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஜோடியை பாக்குறான். அவங்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாவமா கேட்க இவன் தான் கடைக்கு கூட்டிட்டு வர்றான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஹூவோ அப்படின்னு ஒரு லேடி வேட்டைக்கார என்ட்ரி ஆகுறான். அவ அந்த ஜோடிய போட்டு தள்ள போகும்போதுதான் மேட்டர் தெரியுது, அவங்க மனுஷங்க இல்ல, அந்த ராணி மான்ஸ்டரோட பாடி கார்ட்ஸ். ராணியையும் அந்த கூடையில இருந்து வெளியே வராங்க. அந்த ராணி சாங் கிட்ட ஏதோ பழைய சொந்தக்காரன் மாதிரி மோப்பம் பிடிக்குது. அப்போ இன்னொரு வேட்டைக்கார வந்து பாடி கார்ட்ஸ் லாக் பண்ணிடுறான். ராணி சாங் கூட சேர்ந்து ஓடிடுறாங்க. அப்புறம் அந்த பாடி கார்ட்ஸ் எப்படியோ அந்த வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம சாங் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராணி அவனை தூக்கிட்டு போய், தம்பி நான் கர்ப்பமா இருக்க, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தன் வாயில இருந்து அந்த முட்டையை எடுத்து இவன் வாய்க்குள்ள தள்ளிடுறான். இப்போ அந்த குட்டி மாஸ்டர் சாங்கோட வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த வில்லன் அனுப்பின மாஸ்டர் வந்து ராணிய போட்டு தள்ளிடுது. சாங்கையும் ஹூவோவையும் அது துரத்த இவங்க ஒரு சுரங்கத்துக்குள்ள ஓடி தப்பிக்கிறாங்க. ஆனா ஊருக்குள்ள வந்து பார்த்தா ஊர் மக்களையே யாரோ மான்ஸ்டர்னு சொல்லி புடிச்சு வச்சிருக்காங்க. சாங் செம்ம கடுப்பாக்கிடுறான். சாங்கும் ஹூவோவும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது அதே பழைய வேட்டைக்காரன் வரான். ஹூவோ சாங்க மறைச்சு வைக்கிறான். ஆனா அந்த வேட்டைக்காரன் கண்டுபிடிச்சிடுறான், அந்த குட்டி மான்ஸ்டர் சாங் வயிற்றுக்குள்ளதான் இருக்குதுன்னு. அவன் சாங்க தாக்க வரும்போது அந்த வில்லன் மான்ஸ்டரும் அங்க வருது. இவங்க 2 பேரும் அந்த வேட்டைக்கார கிட்ட ஹெல்ப் கேட்க அவன் அந்த வில்லன் மான்ஸ்டரோட பல்ல எல்லாம் அடிச்சு கழட்டி விட்டுறான். அடுத்ததா இன்னொரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க சாங்க்கு பயங்கரமான பிரசவ வலி. அங்க இருக்கிற ஒரு லேடி யாரோ குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு உள்ள வந்து பார்த்தா சாங் வாய் வழியா ஒரு குட்டி மான்ஸ்டர் வெளியே வருது. அந்த பொண்ணு பயந்து அலற ஹூவோ அவளை ஒரு தட்டு தட்டி இதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்லி நம்ப வைக்கிறா. ஆனா அந்த குட்டி மான்ஸ்டரோட பேரு ஹூபா. பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்புறம் ஹூபாவுக்கு காய்ச்சல் வருது. 2 பேரும் கஷ்டப்பட்டு அதை காப்பாத்துறாங்க. ஹூபாவுக்கு பசி எடுத்தா சாங் குடிச்சு ரத்தத்தை குடிக்குது. ஒரு நாள் காலையில பார்த்தா குதிரையோட ரத்தத்தை எல்லாம் குடிச்சு குதிரையே இளைச்சவ மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. சாங் கோவப்பட்டு அதுக்கு பேரிச்சம்பழம் கொடுக்க அது பிரிக்காம துப்பிடுது. சாங்க்கு ஹூபா மேல ரொம்ப பாசம் வந்துடுது. ஆனா ஹூவோக்கு அதை வித்துடலான்னு கூண்டில் அடைச்சு மந்திர சீட்டை ஓட்டிட்டு அந்த முதலாளி கிட்ட காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ஹூபா பாவம் கூண்டுல இருந்து அழுதுகிட்டே இவங்களை பாக்குது. சாங் மனசு கேட்காம மறுபடியும் அதை மீட்க போறான். அங்க போனா அந்த முதலாளி ஒரு கேம் விளையாடி ஜெயிச்சாதான் அது எங்க இருக்குன்னு சொல்லுவேன்னு சீன் போடுறா. சாங் ஜெயிச்சதும் அதை ஒரு பெரிய ஹோட்டல்ல சமைக்க சாப்பிட கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றா. ஹோட்டல்ல அந்த பொண்ணு ஷெஃப் ஹூபாவை சமைக்க பாக்குறான். ஆனா நம்ம ஆளு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். சாங்கும் ஹூவோவும் அங்க போய் அந்த வில்லன் வேட்டைக்காரன் கூட சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு தீப்பந்து சாங்க துரத்துது. பார்த்தா சாங் முதுகுல யாரோ ஒரு மந்திர சீட்டை ஒட்டி வச்சிருக்காங்க. ஹூவோ அதை எடுத்து அந்த வேட்டைக்காரன் மேல தூக்கி போட தீப்பந்து அவனை போட்டு தள்ளிடுது.
கடைசியா பார்த்தா அந்த வேட்டைக்காரங்களுக்கு எல்லாம் தலைவன் இருக்கானே, அவன் தான் பெரிய வில்லன் மான்ஸ்டர். அவன் மனுஷ வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமான உருவமா மாறி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். சாங்கோட பாட்டி அவங்க அப்பா வச்சிருந்த மந்திர வாளை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ராட்சசன் அந்த வாளிலேயே சாங்கு குத்தி கொண்டுடுறான். ஹூபா அழுதுகிட்டே சாங் உடம்புல இருந்து அந்த வாளை உருவுது. ஹூபாவோட ரத்தம் சாங் மேல பட்டதும் சாங் உயிர் பிழைச்சு எழுந்துடுறான். இப்போ அந்த மேஜிக் வாலை வச்சு சாங் அந்த ராட்சசனோட வயிற்றுல ஒரு குத்த அவன் வெடிச்சு செத்துடுறான். எல்லாம் முடிஞ்சதும் பாட்டி ஒரு காசு சாங் கிட்ட கொடுத்து இனி நீதான் மான்ஸ்டர் ஹண்டர்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா சாங் ஒரு முடிவு எடுக்கிறான். ஹூபாவை அதோட மான்ஸ்டர் கூட்டத்துக்கே அனுப்பி வைக்கிறான். நீ உன் இனத்து கூடவே இரு, என் கூட வராத, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு பொய் சொல்லிட்டு அழுதுகிட்டே அதை அனுப்பி வைக்கிறான். ஹூபாவும் அழுதுகிட்டே போகுது. கடைசியா சாங் ஹூவா கூட சேர்ந்து தான் அப்பாவை தேடி போறான். ஹூபா காட்டுல தனியா இருக்கும்போது ஒரு முயலை பிடிக்க போகுது. ஆனா சாங் சொன்னது ஞாபகம் வரவும் சமத்தா பழங்களை சாப்பிட்டு சாங்கை நினைச்சு ஃபீல் பண்ணுது. இதோட பார்ட் 1 பவர். உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.